அன்பான தமிழ் உறவுகளை வணக்கம். தலைவன் என்பவன் எப்படி இருக்க வேண்டும்? மக்களோடு மக்களாக, மக்களுக்காகவும், மக்களின் நலனுக்காகவும், அவர்களின் எதிர்கால நல்வாழ்வுக்காகவும் தன்னை முழுமையாக தாய்நாட்டினதும் தாய்நாட்டின் குடிகளினதும் பாதுகாப்பான வாழ்விற்காகவும் அயராது பாடுபட்டு ஆள்பவனே சிறந்த தலைவர். எங்கள் இனத்திலும் பற்பல உண்மையான உன்னதமான தலைவர்கள் வாழ்ந்தார்கள். அவர்களின் பெயர்கள் இன்று திராவிடர்களால் வேண்டுமென்றே மறைக்கப்பட்டு மக்கள் மனங்களிலிருந்து மறக்க வைக்கப்பட்டு பாடநூல்களிலும் வரலாற்று நூல்களிலும் புறக்கணிக்கப்பட்டு அந்த உன்னதமான தலைவர்களின் வாழ்க்கை தடங்களையும் அவர்களுடைய உண்மையான சேவையையும் திராவிட சேற்றை கொண்டு மூடி அக்கிரமம் செய்கிறார்கள். இன்று இந்த திராவிடர்கள் எப்படி எமது மேலான முன்னோர்களின் வாழ்வை மறைத்தார்களோ அதேபோல்தான் தமிழர்களின் வாழ்வியலில் தந்திரமாக நுழைந்த ஆரியர்கள் தமிழர்களின் மேன்மையான செழுமைமிக்க அமைதியான ஐக்கியமான வாழ்விற்குள் தமிழர் வாழ்விற்கு எந்தவித தொடர்புமற்ற சாதியத்தை தந்திரமாக நுழைத்து தன்னின பகைக்கு அத்திவாரமிட்டார்கள். ஆரியன் இட்ட அடித்தளத்தில் திராவிடர்கள் மேடை போட்டு தந்திரமாக தமிழர்களின் முதுகில் நடனமாடுகிறார்கள். ஆரியமும் திராவிடமும் வேறல்ல. ஆரியம் தமிழர்களை பிரித்தாள பயன்பட்டது. திராவிடம் பிரிந்து கிடந்த தமிழர்களிடம் திருடி அவர்களின் வாழ்வையே அழிக்க பயன்படுகிறது. மொத்தத்தில் இரண்டும் தமிழர்களின் மென்மையான உண்மையான வாழ்விற்கு குந்தகம் செய்து இன்று வரை கொக்கரிக்கிறது. ஆரிய திராவிடர்களின் சாதிய சாக்கடைகளுக்குள் சிக்குண்டாமல் இந்த சாதிய பேயை துரத்தி அடித்தவர் தலைவர் பிரபாகரன் மட்டுமே. அவர் வழியில் இன்று அண்ணன் சீமான் தமிழ்நாட்டில் தனது சீரிய கருத்தியலால் அனைத்து தமிழ் மக்களையும் ஒரு குடையின் கீழ் ஒன்றிணைத்து வருகிறார். இது வரலாற்று சாதனை. தமிழர்கள் விழித்து கொண்டார்கள். திராவிடர்கள் துரத்தி அடிக்கப்படுவார்கள். தமிழர்களின் ஐக்கியம் மேலோங்கும். சீமானின் கருத்து எப்பொழுதும் சீரியமானது. என்றும் நாம் தமிழர். அண்ணன் சீமான் வாழ்க. நன்றி, வணக்கம்.